அப்பாவை பார்ப்பதற்காக நான் பிரியமுடனே இதோ பாசறைக்கு காவலுக்கு செல்கிறேன். என்ன விடை கொண்டு சின்னஞ்சிறிய பிள்ளை உங்க தந்தையார் போருக்கு போய் வருவார். இந்த வாளெல்லாம் கூறு பிடித்து கொடுப்பாய், உனக்கு அதுதான் வேலை. ஆமா, ஆனா யார் தெரியுமா வருவது? யார் வருவார்? அந்த வீழ்குரு துரோணாரோ தோழராகப்பட்டவர்களுடைய தந்தையார், பெரிய தந்தையார், தர்ம தந்தையார் தலையை அறுப்பதற்காக வேகமா வராரா? தோழரா மாட்டி வதைக்காமல் விட மாட்டேன் கண்ணே. ஆமா, கண்டால் விட மாட்டேன். அங்க யார் யார் வருவது தெரியுமா? யார் யாரு? அட வீர வல்லம்மை நீ பேசுறா கடல்ல எப்படி பொங்கு அலையடித்து வருகிறதோ அது மாதிரி அணியணியாக வருகிறார். அவரை வெல்லவும் கொல்லவும் உன்னால் ஆகமா சின்னஞ்சிறு பிள்ளடா கண்ணி. என்னால் முடியாதா? முடியாதுடா அம்மா. புலிக்கு பிறந்தது ஒருபோதும் பூனையாக மாட்டேன். இப்போது நடைபெற்று சென்று அந்த வருகிற தோழரை எல்லாமே வாக்கி வசித்து விட்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுத்து அனுப்புமா? அபிமன்யு, அம்மா, வெற்றி என்பது ஒரு பங்கு. ஆமா, உனக்கு வெற்றி ஆகுமோ? இல்ல அவர்களுக்கு வெற்றி ஆகுமோ? நீ சண்டைக்கு போறே சண்டை என்பது ஒருவர் பங்கு, வெற்றி என்பது ஒருவருக்காக இல்லையா? அதனாலே சண்டைக்கு என்று அவர் பலம் இதில் கண்டறியாமல் மிண்டனாக வழி பேசுகிறாயே. அம்மா,
என்னுடைய பலம், பராக்கியம், வீரம் அனைத்தும் என்னை கொல்ல யாராலையுமே முடியாது. அதனால நான் இப்பவே பெரிய போவை காப்பதற்காக நான் பாசறைக்கு காவலுக்கு சென்று வருகிறேன். எனக்கு விடை கொடுத்து அனுப்புமா? அபிமன்யு, அம்மா, எனக்கு பெத்த வாங்குறதே பத்தி எரிகுறி. எனக்கு பத்தி எரிகிறது. வாழைக்கு ஒரு குலை, தாய்க்கு ஒரு பிள்ளை. இந்த ஒரு பிள்ளையை பிரிந்து நான் இருந்தால் என்ன, மண் மீது இறந்தால் என்ன, அதெல்லாம் உன்னை பிரிந்து எப்படி கண்ணி வாழவே? அம்மா, உன் தந்தை போர் வீரனாக இருக்கிறார். பிள்ளைக்கு பிறந்தது பொனியாக ஒருபோதும். அதனாலே தாய்க்கு பின் தாரம் என்பார் என்றார்கள். தாயின் வார்த்தை கேட்கவில்லை, தாயத்தின் வார்த்தை கேட்பாய். எங்க பையன் மரிமாக்குமார் உத்திரி சுந்தரி சுந்தரி, ஏங்க கூப்பிட்டீங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? என் தாய் எனக்கு இருக்கிறாள். என்னாடி அப்படி பேசி கேட்கறீங்க? அம்மா சுந்தரி, நிச்சய பேசுறது வாமா. நான் பேசுறேன் வாமா சுந்தரி. உத்தரி, எத்தனையோ முறை எடுத்து வரைத்தாலும் உன் கணவர் என் பேச்சு கேட்காமல் சண்டைக்கு போகிறேன் என்கின்றார். தாய்க்கு பின் தாரம் என்பார். தாய்க்கு பின் தாரம் என்பார். பாப்பா 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறா. அதனால என் முகத்தை பார்க்க விட்டாலும் உன் முகத்தை பார்க்க விட்டாலும் பார்த்து முகத்தை பார்ப்பார். வயதிருக்கிற சிசுவின் முகத்தை பார்த்து தடுத்து நிறுத்த வேண்டும். என்னால முடியவில்லை. உன் கணவரை தடுத்து நிறுத்துங்கம்மா நீங்க. அப்படியா? ஆமா. என்ன சுந்தரி, என்ன உத்தரி, இப்பவே சென்று என் பெரிய போவை காப்பதற்காக பாசறை காவல் செல்ல. எங்க போற? நாசனமா போச்சுனா? ஏமா பொம்பளையும் ஆம்பளையும் போகும்போது கேட்காம எங்க போறேன்னு முதல் வார்த்தை எப்பேரிப்பட்ட வார்த்தை கேட்கறங்க. எங்க என்ன கூட 2 அடி அடிச்சு மாட்டை கழிச்சு கண்ணு அடிச்சு மரத்துல அடிக்காது. என்ன பத்த கூட கை கறி வெட்டி வேய் அவன் மேல கை வச்சுன்னு எனக்கு சரியான கோபம் வந்து எவ்வளவு ஐடியாவோட போய் மைக்கே நின்று அடிக்கிறான்னு பாத்தியா? இல்ல ஊர் பத்தி நேரு போது வாட்டர் வாங்கி சேர்க்கறதுக்காக அங்கிருந்து வர போயிட்டு 50 தக்காளி திரிக்கிறாங்க. எதுக்கு குடும்பம் இந்த ஆனா அப்படி பட் கேவலம். அதனால நீ அளவு கண்டுக்கறாங்க. நான் சண்டைக்கு சென்று புறப்பட்டு வருகிறேன். வேண்டாம் என் வார்த்தை யாருக்கு இல்லையா அந்த காப்பி எடுத்து கொடுக்குற பாரு அவளுக்கு தின்னுக்கும். வேண்டாம் என் வார்த்தை கேளும். தங்கையாகப்பட்டவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். கர்ப்பவதியா இருக்கும் போது கணவர் அறியாமல் தான் இருக்க வேண்டும். அகன்று சென்று தனி இடத்தில் போய் மறிவதும் வெளிக்காலம் செல்வதும் வெளியூருக்கு செல்வதும் ஆகாது சுவாமி.
பெண்ணே சுந்தரி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி வீண் வார்த்தை பேசாத புரிய எனக்கு போருக்கு போகதான் வேண்டும் சுந்தரி உன் கணவன் போருக்கு போக்கு நேரத்திலே நீர் ஆராய்ச்சி இருக்க வேண்டும் ஆராய்ச்சி தட்டு எடுத்து வாங்கம்மா அது நாளைக்கு அம்மா இதுக்கு மூலக்கணம் தெரியுமா யாரு உன் தந்தையாரும் உன் மாமாவும் இருவரும் அப்பா பார்த்து வணக்கம் அடிவந்த பாலா நேர் கோடி வணக்கம் மகனே வாழ்ந்து என்னுடைய அருளால நீ சுகத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு கருத்து, நாமளே உருவாடி கொண்டிருந்தா மாமா இருக்காது. கண் கொடுத்தவரும் பெண் கொடுத்தவரும் தெய்வம் இல்லையா? மாமா மச்சான் கூட வந்தா மலையேறக்கூடிய கஷ்டம் தெரியாதா? எனக்கு மலை கிடையாது. மாமா மச்சான் கூட இருந்தா மலை ஏறக்கூடிய கஷ்டமே தெரியாது. மாமா இருக்காது அப்படி ஆகட்டுமா?
எப்ப சொல்லிக்கிறேன் மாமா உன்னுடைய சந்தார பொறுப்பாத கமலங்களுக்கு உன்னுடைய மருகனாக விளங்கும் அரிமண்ண போல நான் மாமா மாமா ஆமா ஆயன அப்படியே ஆயன் வீதி படிக்கே உங்களுக்கு நேர்மையாயுது உலகத்திலே ஏய் நீங்கள் ஒரு விளையாட்டா உலகமே கிடையாது என்று அல்ல போல பாதமே கதின்னு இருக்கிறோம். ஆமா என் மகனை அழைத்து உங்க பாதங்களை பணிகின்றது நல்ல ஆசை கொடுங்கன்னு சொன்னேன். என்னால் வாழ்ந்துதான் சொன்னா ஆதிமாயன் அருளான்னு சொல்றதை விடுத்து ஆயன் எவ்வளவு இருக்குது அது வரைக்கும் வாழ்ந்து சொல்றீங்க. என்னமோ உங்களுக்கு நியாயமா அவன் சொல்லிவிட்டு அந்த ஆயை யாரு ஆயன் உன் பிள்ளையாச்சி இல்லையா? ஆயன் பிரம்மன் பேலத்தை போல் வாழும் என்று சொல்கிறாயே. வாயில புழுகையா விழுந்திருக்கா? கவலைப்படாதுங்க நாராயணா, எல்லாரும் படைச்சவ அவரு. ஆமா, ஒண்ணும் குறை கிடையாது. இப்படியே ஆகட்டும். என்ன செய்யலாம்? ஆழத்தை எடுக்கணும். ஆமா, ஆழத்தை எடுத்து கண்டிக்கு அனுப்புவோம். அப்படியா? சரி, ஆகட்டும். அப்படி ஆகட்டும். ஆமா வாங்க. சரி.